தயா பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். நெல் கொள்முதலில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று காங்கிரசின் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் நிர்வாகி திருநாவுக்கரசு நெல் கொள்முதல் விவகாரத்தில் அரசு தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விவசாயிகளை பாதிப்புகளிலிருந்து காப்பாற்ற வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் பொறுப்பு என்றும் கூறினார். மழை காலத்துல ஈரப்பதத்தோட தான் இருக்கும் நெல். அதுக்கு அரசு இது வாங்குறத புறக்கணிக்க கூடாது. அல்லது சாதா காலங்களில் இருக்கிற நெல்லில் இருக்கிற ஈரப்பதத்தை காட்டிலும் மழை காலத்தில் நனைஞ்ச பிறகு கூட தான் இருக்கும். அதில் கூட அந்த பெர்சன்டேஜ் கூட வச்சு அதை வாங்கி தான் ஆகணும். மாநில அரசு அதுக்கு முயற்சிகள் எடுக்கணும், மத்திய அரசும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதனால் விவசாயிகள் இந்த பாதிப்புகள்லேருந்து காப்பாற்றப்படணும். பயிரும் அழிஞ்சிருக்கு, கதிர் குறுவை விளைஞ்ச பிறகு நெல்லும் முளைச்சி அதை வாங்க முடியாமல் விற்க முடியாமல் கிடந்தால் விவசாயிகள் ஏற்கனவே விவசாயிகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் இதனால் மேலும் பாதிப்புகள் குடும்பங்கள் பல குடும்பங்கள் கஷ்டத்துக்கு அழிவுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதை காப்பாற்ற வேண்டியது மத்திய மாநில அரசுடைய பொறுப்பு. மத்திய அரசும் உரிய நடவடிக்கை உதவிகள் செய்யணும், மாநில அரசும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். செல்வ பெருந்தகை போன்ற அரசியல் கட்சி தலைவர் கருத்துக்கு தான் வருத்தப்படுவதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 3 நாள் நடைபெறும் ரானெக்ஸ் தொழில் மற்றும் வர்த்தக கண்காட்சியை அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வடகிழக்கு பருவமழையொட்டி பெரியாறு அணை முதல் சாதாரண அணைகள் வரை முழுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு நிகழ்ச்சிக்கு தெரிவிக்கவில்லை என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கும் குற்றச்சாட்டிற்கு செல்வ பெருந்தகை போன்ற அரசியல் கட்சி தலைவர் இப்படி சொன்னதற்காக தான் வருத்தப்படுவதாக கூறினார். ஒரு செல்வ பெருந்தகை போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன். பொதுவாக உண்மை என்ன தெரிஞ்சு பேசணும். பருவமழை மூடி மறுபடியும் பருவ துவக்கப்படாத அரசியல் மேட்டூர் டேம் திறந்து நிரம்பியிருந்தால் தான் சீஃப் மினிஸ்டர் திறப்பார். அந்த ஒன்றை தான் நாங்கள் திறப்பாங்க, மேலே லோக்கல் திறப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஆற்று குறுக்கு மேலே கட்டிட்டு பண்ண மாட்டாங்க. அதுக்காக அவர் அவ்வளோ பெரிய சொல்லி கூப்பிடணுன்னா கூப்பிடலாம், அது ஒரு தப்பு கிடையாது. என்ன கிடையாது, அதாவது இது யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஏரியா நான் கேட்குற காவேரி பக்கம் ஏரி பண்ணுறாங்களோ அது மாதிரி அது தேங்கியிருக்கு. அதை கொண்டு இப்படி ஒன்று செய்திருக்கார். ராணிப்பேட்டை அருகே இருசக்கர வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அடுத்த புளியந்தாங்கல் பகுதி அருகே 3 இருசக்கர வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட விபத்தில் காரை பகுதியைச் சேர்ந்த 17 வயதான ராகுல் என்ற சிறுவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த தீபா என்பவரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஷானவாஸ் ஆகிய 2 நபர்களும் பலத்த காயமடைந்த நிலையில் அங்கிருந்து பொதுமக்களால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்து குறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று மரத்தில் மோதியதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் அடுத்த சிறுவாணி சாலையில் நேற்று இரவு அதிவேகமாக சென்ற கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியது. இந்த விபத்தில் நண்பர்களான பிரகாஷ், ஹரிஷ், சபரி, அகத்தியன் ஆகிய 4 இளைஞர்கள் உயிரிழந்தனர். பிரபாகரன் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று படுகாயமடைந்த இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல்கட்ட விசாரணையில் நண்பர்களான 5 பேரும் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக சென்றபோது விபத்தில் சிக்கியது தெரியவந்தது. மது போதையில் காரை ஓட்டியதே விபத்திற்கு காரணம் என்று கூறப்படும் நிலையில் இவர்களில் சிலர் கோவையில் உள்ள தனியார் கார் வாஷிங் நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததும் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக வாட்டர் வாஷ் செய்ய வந்த காரை எடுத்துக்கொண்டு பயணம் மேற்கொண்டுள்ளதும் தெரியவந்தது. கருப்பு பன்னீர் திராட்சை பந்தல்கள் கனமழையால் சாய்ந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் காமியகவுண்டன்பட்டி, சுருளிப்பட்டி, நாராயணன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கருக்கு அதிகமான பரப்பளவில் கருப்பு பன்னீர் திராட்சை சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக திராட்சை தோட்டங்களில் அமைக்கப்பட்டிருந்த பந்தல்களுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பந்தல்கள் சாய்ந்தன. இதனால் ஏக்கருக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக திராட்சை விவசாயிகள் கூறி வருகின்றனர். இது தொடர்பாக சுருளிப்பட்டியில் திராட்சை விவசாயம் செய்து வரும் மகாராஜன் என்பவர் அளித்துள்ள பேட்டியில்,
அறுவடைக்கு தயாராக இருந்த திராட்சை பழங்கள் கனமழையால் நீர் கோர்த்து வெடிப்பு ஏற்பட்டு பந்தலிலேயே உதிர்ந்து வருவதாகவும், திராட்சை தோட்டத்தில் மழை வெள்ளம் புகுந்ததால் பந்தல் சாய்ந்து நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்து நஷ்டம் அடைந்துள்ளதாக வேதனை தெரிவித்தார். இப்போ சமீபமாக பேஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா இப்போ திராட்சை விவசாயம் மொத்தம் நிறையா சேதாரம் ஆயிடுச்சுங்க. பந்தல் முதற்கொண்டு பழங்கள் அறுவடைக்கான பழங்கள் ரெடியாக இருந்த பழங்களும் சேதாரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம நின்றுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 ஏக்கர் திராட்சை தோட்டம் தாங்க. இதில் 1 ஏக்கர் வந்து இந்த வெள்ளம் சேதாரம் ஆயிருக்கு, பந்தலே செஞ்சிருக்கு. இதுக்கு நம்மளுக்கு சேதாரம் சுமாராக ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாங்க. ஆனால் கவர்மெண்ட் நிர்ணயித்த நம்மளுக்கு தொகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த கம்மியான தொகை வந்து சாதாரண ஒரு 2 நாள் கூலி வேலைகளுக்கான சம்பளம் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும். மேற்கொண்டு கல்லுக்கால் கம்பியெல்லாம் சேதாரம் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதர விவசாயிகள் வாழை மற்ற தென்னை இதெல்லாம் நிறையா சேதாரம் இருக்குது. அந்த மாதிரி விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு இழப்பீடு வந்து நிர்ணயித்து அவங்களுக்கு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறாங்க. இன்னும் அந்த தொகையை வந்து கொஞ்சம் சேர்த்து எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓரிரு நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த திராட்சைகள் வெடிப்பு ஏற்பட்டு மிக அதிக அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதை தோட்டக்கலைத்துறையினர் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று திராட்சை விவசாயி செல்வராணி கோரிக்கை வைத்தார். ஒரு மழை பெஞ்சு எல்லாமே அழிஞ்சு போச்சு கிரேப்ஸ். இப்போ கவர்மெண்ட் எந்த நஷ்டம் தர்றதில்லை. நாங்களும் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு போட்டு வெள்ளாமை எடுக்கிறது பூராமே இப்போ பாதி கூட 50,000 கூட வெள்ளாமை வராது. பூராமே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் ஏதாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. வந்து பார்க்குறாங்க, எல்லாருமே பார்த்துட்டு போகிறாங்க. யாருமே எந்த உதவியும் செய்கிறதில்ல. இதெல்லாம் கொடுத்தாதான் எதுவும் அடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.